நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒன் பாட் ரெசிபி போல நம்ம வந்து சால்னா வைக்க போறோம். இந்த புரோட்டாக்கு எல்லாம் டேஸ்டா இருக்கக்கூடிய சால்னா இது புரோட்டாக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம், சாதம் வெரைட்டி ரைஸுக்கு எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம வந்து புரோட்டா எல்லாம் வாங்கி சாப்பிடும்போது புரோட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். ஆனா வந்து அதுக்கு ஹைலைட் கொடுக்கறதே வந்து அதோட சால்னா தான். நம்ம அதை எப்படி ஈஸியா ரொம்ப சிம்பிளா ஒன் பாட் ரெசிபி போல இப்ப ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஒரு 2 ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்ப எண்ணெய் சூடாயிட்டு நம்ம வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலம், 2 கிராம்பு இவ்வளோத்தையும் போட்டு நம்ம இப்ப ஒரு லைட்டா வதக்கிடலாம். இனி இப்போ வந்து கொஞ்சம் ஸ்லைஸா கட் பண்ண பல்லாரி ஒன்று. பல்லாரி வந்து நீங்க குவான்டிட்டி கொஞ்சம் கூடுதலா வைக்கீங்க அப்படின்னு சொன்னா கூடுதலா சேர்த்துக்கோங்க. நம்ம இப்போ ஒரு பெரிய பல்லாரியும் ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரி சேர்த்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கணும்னா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கும் போது ஒரு பிஞ்சு உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஈஸியா வதங்கும். இப்போ பல்லாரி வதங்குறதுக்குள்ளாடி நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கு கூடவே ஒரு 10 கேஷ்யூ நட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா இவ்வளோ சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து பல்லாரி வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்துட்டு இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிடலாம். இப்போ இதில் வந்து 1 கை அளவுக்கு மல்லி, 1 கை அளவுக்கு புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி பழத்தை சேர்த்து கொடுத்துடலாம். அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, அப்புறம் வந்து வத்தலும் மல்லியும் வந்து ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்க வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்க கூட்டிய குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்ப மசாலா எல்லாமே உள்ள சேர்த்து நம்ம வந்து ஒரு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இருக்க மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப அடுத்து நம்ம வந்து அரைச்ச பேஸ்டும் அது கூட தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். தண்ணி வந்து உங்களுக்கு தேவைக்கு தகுந்தாப்புல குவான்டிட்டி கொஞ்சம் கூட்டிய குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் இப்ப 1/2 கப்பு தண்ணி கூட சேர்த்துருக்குறேன். இப்ப வந்து இது குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்து கொடுத்துடலாம். நீங்கள் குவான்டிட்டி வந்து பார்த்துக்கோங்க எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணி சேர்த்து கொடுத்துக்கலாம். இனி இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு 3 விசில் வச்சுட்டு பார்க்கலாம். கேஸ் ரிலீஸ் ஆகிட்டு இந்த டைமில் குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக மல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். சூப்பரா வந்து குக்கர்ல வந்து நம்ம வந்து எம்டி சால்னா ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.